வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கார்த்திக் சிதம்பரம் இருக்கார்ல, அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காரு. தமிழகத்தில் மற்றொரு அரசியல் கட்சி உதயமாக இருக்கிறது, அரசியல் களம் மேலும் சூடுபிடித்து வருகிறது. குறிப்பு: முன்மொழியப்பட்டுள்ள அந்த கட்சியின் பெயருக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான லாஜிக் உள்ளது அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் பதிவு போட்டிருக்காரு. அண்ணாமலை அண்ணன் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு செய்திகள் வருதுல. இந்த சூழலில் கார்த்திக் சிதம்பரத்துடைய இந்த பதிவு கவனம் பெறுகிறது. ஒருவேளை அண்ணாமலை அண்ணனுடைய தனி கட்சியை தான் கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரோ? கட்சி பேருக்கு பின்னாடி சுவாரஸ்யமான ஒரு லாஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன கட்சி பேரா இருக்கும்? எண்மண் எண் மக்கள் கட்சியா இருக்குமோ? அண்ணாமலை எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை போனார்ல, மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக அரசியலில் அது உருவாக்குனுச்சு. அதையே கட்சியுடைய பேரா வச்சுட்டாரோ? எண்மண் எண் மக்கள் கட்சி, இல்லைன்னா மக்கள் சக்தி கட்சி, பாரத மக்கள் கட்சி, இது மாதிரி ஆளாளுக்கு தங்களுடைய ஒப்பீனியனை வெளியிட்டு இருக்காங்க, கணிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனை டேக் பண்ணி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சமீபத்தில் ஏதாவது தமிழகத்தில் புதிய அரசியல் கட்சி தொடங்குவதற்கான ஏதாவது அப்ளிகேஷன் வந்திருக்கா? எலெக்ஷன் கமிஷனை அப்ரோச் பண்ணியிருக்காங்களா யாராவது அப்படின்னும் எலெக்ஷன் கமிஷனை டேக் பண்ணி பொதுமக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் முக்கிய டாப்பிக்கே அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்க போறாரா இல்லையா, தனிக்கட்சி தொடங்க போறாருன்னா அந்த கட்சியுடைய பேர் என்ன, கொடி எது? இதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு செய்தி. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது CUET எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, அந்த எக்ஸாமினேஷன் சமீபத்தில் நடந்திருக்கு. அதுலேயும் டெக்னிக்கல் இஷ்யூங்க. இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி ஒரு பெரிய டிபேட் நடந்துச்சு. SSC எக்ஸாமினேஷன் நடக்கிறதுலையும் ஒரு இஷ்யூ வந்துச்சு. CBSE போர்ட்டல் ஒர்க் ஆகலை, சென்னை IIT அதை சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போது அந்த வரிசையில் மத்திய அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகத்தில் சேருவதற்கான எக்ஸாமினேஷன் தான் CUET எக்ஸாமினேஷன். அந்த தேர்வு நடக்கிறதுலையும் டெக்னிக்கல் இஷ்யூ. இதனால் 1 மணி நேரத்துக்கு மேலாக தேர்வு டிலே ஆகிருக்கு. இது சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் யார்? தர்மேந்திர பிரதான் அவர்கள், மத்திய கல்வி அமைச்சர். கேபினட் ரீஷஃபிள் கூடிய விரைவாக நடக்க போகுது. ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேபினட் ரீஷஃபிளில் இப்போ மினிஸ்டராக இருக்கக்கூடிய 12 பேர் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான். 12 பேரை தூக்குறதுக்கு சான்ஸ் இருக்கான். அதில் தர்மேந்திர பிரதானும் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செய்திகள் வருது. இன்னொருத்தர் எல் முருகன், எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி மெட்ரோவில் போயிருக்காரு மத்திய இணையமைச்சர் எல் முருகன். எல் முருகன் பக்கத்தில் யார் தெரியுமா உட்காந்துருக்கிறது? செந்தில்வேலு. பாஜக காரங்க அன்புடன் சீப்பு செந்தில் அப்படின்னு கூப்பிடுவாங்களே, அந்த செந்தில்வேலு எல் முருகன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. எல் முருகன் சிரித்து பேசிக்கிட்டே வராரு. பாரத பிரதமர் மோடியை அவதூறுபடுத்துகிற மாதிரி செந்தில்வேலு எவ்வளோ வீடியோக்களில் பேசியிருக்காரு தெரியுமா? அவரை பக்கத்தில் உட்கார வச்சு சிரிச்சுக்கிட்டே வரீங்க பேசி அப்படின்னு பாஜக காரங்களே அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க. அதுபோக பாஜகவுக்கு எதிராக பல பொய்யான செய்திகளை மீடியாக்கள் தொடர்ந்து வெளியிட்ட போதும் பாரத பிரதமர் மோடியை கிண்டல் பண்ணுற மாதிரி விகடன் சமீபத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் கூட பதிவு பண்ணியிருந்தோம். ஒரு மீடியா மீது கூட எல் முருகன் ஆக்ஷன் எடுக்கலை. அதனால் எல் முருகனும் அந்த லிஸ்ட்டில் இருப்பார். 12 பேரில் ஒருத்தராக எல் முருகனும் இருப்பார், தர்மேந்திர பிரதானும் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோனார்பூர் 24 சவுத் பர்கானாஸ் மாவட்டத்தில் சோனார்பூர் அப்படிங்கிற பகுதியில் வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் முடிவுக்கு பிறகு அங்கே வயலன்ஸ் நடந்துச்சு. அதில் TMC ஒர்க்கர்ஸ் பாதிக்கப்பட்டாங்க, TMC ஒர்க்கர்ஸ் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு மமதா பானர்ஜி சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. அந்த பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சந்திப்பதற்காக அபிஷேக் பானர்ஜி சென்றதாகவும், அபிஷேக் பானர்ஜி மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, முட்டையெல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க, அங்கே இருந்தவங்க ஓட ஓட விரட்டியிருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டாரு அபிஷேக் பானர்ஜி. இதுதான் டெமோக்ரஸியா அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு பேசியிருக்காரு. 2021 தேர்தல் முடிவுக்கு பிறகு வெஸ்ட் பெங்காலில் நடந்த வயலன்ஸில் எவ்வளவு பாஜக காரங்களுடைய ஃபேமிலிஸு பாதிக்கப்பட்டுச்சு தெரியுமா? வெஸ்ட் பெங்காலில் கடந்த ஒரு 10 வருஷத்தில் பாஜக காரங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி மாளாது. சொன்னால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்லலாம். அவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கோபம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க தானே செய்யும். தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பலருடைய பதிவுகளை பார்க்க முடியுது. இதில் அபிஷேக் பானர்ஜி மேலே முட்டையை வீசினதாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 6 பேர் முன்னாள் TMC MLAவுக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்கிறாங்க. அப்போது இது மாதிரி முட்டையை அடிக்கிறதுக்கு நீங்களே ஆளை செட் பண்ணி பாஜக ஆட்சியில் பாருங்கள்
ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்குது பாருங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்கான நாடகமா இது அப்படின்னு பாஜக காரங்க கேள்வி கேட்கறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.